நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு ஊக்கமூட்டும் ஒரு நிமிட கதை. சிறிய நாட்டில் உள்ள ஒரு பள்ளியிலே ஆசிரியர் ஒருவர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆசிரியர் பாட வேளையில் மாணவிகளை ஊக்கப்படுத்துவதற்காக ஒரு சிறிய தேர்வு ஒன்றை நடத்துகிறார். அந்த தேர்விலே வெற்றி பெறும் மாணவிக்கு ஒரு ஜோடி புதிய காலணி பரிசாக வழங்கப்படும் என்று அறிவிக்கிறார். தேர்விலே எல்லா மாணவிகளும் சரியான பதிலை எழுதியிருக்கிறார்கள். எனவே யாருக்கு பரிசு வழங்குவது என்று சிந்தித்துவிட்டு ஒரு பெட்டியிலே அவரவர் பெயர்களை எழுதி போடுங்கள். குலுக்கல் முறையிலே யாருக்கு வருகிறதோ அவருக்கு பரிசு வழங்கப்படும் என்று கூறுகிறார். பரிசு விபா என்ற ஏழை மாணவிக்கு கிடைக்கிறது. அந்த மாணவிதான் தேய்ந்து போன காலணிகளோடு பள்ளிக்கு வருகிறார். எனவே எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை அந்த ஆசிரியை தன்னுடைய கணவரோடு பகிர்ந்து கொள்கிறார். அவரும் மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் அந்த ஆசிரியனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. கணவர் காரணம் கேட்கிறார். அப்பொழுது அந்த ஆசிரியை சொல்கிறார், அந்த பெட்டியிலிருந்த எல்லா பெயர்களிலும் வாப்பா என்ற மாணவியின் பெயரே இருந்தது. ஆம் நண்பர்களே, தன்னை விட அதிக தேவையில் உள்ளவர் மீது அக்கறை கொள்வது தானே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை பாடம். இதுதான் மானிட சமூகத்திற்கு தேவை.